ரொம்ப சந்தோஷமா இருக்கா வாக்கெல்லாம் கொடுத்துக்கூடாது. நான் யோசிச்சு சொல்றேன். சந்தோஷத்தை வாக்கு கொடுக்குறாரு. எனக்கு நல்ல எனர்ஜியா அதை பண்றேன் எல்லாம் பண்றேன் நிற்கிறான். அவ்வளவு சமையல் பண்றது நமக்கே தெரியும். இது 40 நேரம் தான் எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது ஆரம்பிக்கிற 10 நிமிஷம் கடைசியில் ஒரு தோசை கஞ்சி மிளகா இருக்க போகுது. சந்தோஷம் பகவான் ரொம்ப எங்கேயுமே பகவான் பார்க்க வாழ்க்கை மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துதான் சங்கரோ ராமானுஜரோ அனாவசியத்துக்கு எல்லாம் ஒழுங்கா உத்திரியே கிடையாது. என்னன்னு தெரியாது. எல்லாரும் உத்திரம் பண்ண உத்திரம் பண்ணா செத்து போறேன்னு அர்த்தம். உத்திரியே கொடுக்கா செத்து போறே செத்து போய் என்ன பிரயோஜனம்? அவள்தான் கஷ்டம். உங்களுக்கு செத்து போகாத கஷ்டமே கிடையாது. செத்து போன பிறகு அவள் ஹேண்டில் பண்றவங்க பாருங்க, அவளுக்கு தான் கஷ்டம். அதனால வார்த்தைகள்ல நான் செத்தே போயிடும். உங்களுக்காக என்ன வேணா அதிகமான சந்தோஷம், நதி, கோபம், மதம், எவ்வளவுதான் ஒரு அகங்காரமா இருக்கு. அதெல்லாம் தெரியும், நல்லா பாத்துக்கணும். உங்கள்கிட்ட கேட்டா பாருங்க, இனிமே உங்ககிட்ட பேச சிறப்பு கைட்டு இனிமே உங்ககிட்ட பணம் கேட்டா பாருங்க, போதிக்குமா அப்புறமா கேட்கணும். அனாவசியமான வார்த்தைகள் இருக்கு. அப்புறம் அவசியம் அதே வார்த்தைகள் உங்களை திருப்பி சாப்பிட்டு போயிட்டு கஷ்டம். நீங்க வந்து கட்சியை கொடுத்துருக்காங்க, இந்த கட்சியை அப்புறமா சொல்லுவீங்க, அறிவாள் அப்புறமா வெட்டுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவா உங்களை திரும்பி காக்கிறதுக்கு பிரயோஜனமாக. அதனால சொல்ற வார்த்தைகள்ல அது இதுக்கா நீங்க பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட, அதனால உங்க வீட்டுல இருக்க 3 நாள் இருந்து ஒரு விஷயமே தெரிஞ்சுக்க. நீங்க டெய்லி ஹேண்டில் பண்ற அந்த 5-10 பேருக்கு தான் இவ்வளவு விஷயங்கள். ஆபீஸோ, வீடோ, வேலைக்காரோ, ஃபேமிலியோ, நெய்பர்ஸோ, இவ்வளவுதான் டெய்லி நீங்க ஹேண்டில் பண்ற. அதே 10 இப்படிதான், அந்த 10 அப்படியே தான் இருக்க போகுது, நீங்களும் அப்படியே தான் இருக்க போகுது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுல நீதின்றது ஒரு பெரிய விஷயம் பண்ணும். முதல்ல சின்னதேருந்து ஆரம்பிச்சுட்டோம்னாலே மற்ற விஷயங்கள் தானா வந்துடும். இதுதான் ரகசியம். அப்ப கோபம், ரொம்ப ஆனந்தம், அதுக்கப்புறமா ஒரே சந்தோஷம், கர்ப்பம், சில விஷயங்கள்ல ஒரு தயக்கத்துல அந்த காரியத்தை பண்ணலாம். அது நியாயம்னு தெரியும், தர்மம்னு தெரியும். மிடில் கிளாஸ் நம்மளோட பெரிய தலையெழுத்து அந்த தயக்கம், ஹெசிடேஷன், லஜ்ஜை. அப்படி எப்படி சொல்றது? நான் சொன்னா சொல்லுமா பண்றது தப்பு, இல்லத்துக்கு இருந்தாலும் சொல்லணும்னு இருக்கு. ஆமா, தப்புன்னு சொல்றதுக்கு என்ன? தப்பா இருந்து யோசிச்சே வேண்டியதுதான். சொல்லணும்னு தோணுது, ஆனா எப்படி சொல்றது? ஒருவேளை ஆமா தப்பா இருக்கு, பண்ண முடியும். நான் அன்னைக்கே சொன்னேன், அப்ப சொல்றதுக்காக வாங்கி கொடுக்குறது. அன்னைக்கே நினைச்ச ஏன் சொல்றேன்னு கேட்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா பண்ணல, அவ பண்றது ஒத்து வரலன்னா இந்த எனக்கு இது சரியா பண்ணல, நீங்க இப்படி சொல்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, நீ அமைதியா இருக்கா திரும்பி இதே வார்த்தைகள், இதே ஆக்ஷன், இதே மூட், இதே எமோஷன் உங்களால் அதுல நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னா, அது ஆபீஸா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க வீட வேலை செய்யறவா இருக்கட்டும், உங்க மேல இருக்கக்கூடிய பாஸா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நீங்க தான் பேசணும். நீங்க மட்டும்தான் பேச முடியும். குழந்தைகள் வந்து அவ சொல்றபடி பெரியவாள் ஆயாச்சு, சில விஷயங்கள் அவ பண்றது உங்க மனசுக்கு ஒப்பு இல்லையா? இல்லம்மா நீ பண்றது எனக்கு சரியா படாது, பாலா அதுல எனக்கு ஒன்றும் நீ உன்னோட முறை எனக்கு பிடிக்கல, எனக்கு சரியா படாத. ஆவிக்கு போறபடி எங்க வார்த்தை விட்டு போன என்ன கஷ்டம் உனக்கு? போகும்போது போயிட்டு போ, எவ்வளவு அவசரம் கஷ்டம். எங்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன் சொல்லிட்டு போன என்ன கஷ்டம்? ஆவிதான் வந்துட்டியா? வந்துட்டேம்மா, எப்படி ஆவிதா இருக்கும்? நல்லா போச்சுமா, டயர்டா இருக்குமா, ரொம்ப டயர்டா இருக்குமா, வந்துட்டோம். இதெல்லாம் நான் 30 செகண்ட் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது உங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களை போட்டு ஜாஸ்தியா இருக்கு. இந்த எமோஷன்ஸ் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றீங்களோ அத்தனை அது உங்க உடம்ப பாதிக்கும், மனசை பாதிக்கும், வாழ்க்கை. உங்களுக்காக இவங்க பகவானே உனக்காக நான் எமோஷன் நான் காட்டுறேன் அப்படின்னா யாருக்கு காட்ட மாட்டேன். உனக்கு வேணும், நீங்க அர்ஜுன்
ஓலை உனக்கு ராஜ்யம் வரும். நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் ரதம் போடுவேன். அம்பு போட வேண்டியது நீதான். பீஷ்மரா இருந்தாலும் சரி, துரோணரா இருந்தாலும் சரி, துரியோதனா இருந்தாலும் சரி. பீஷ்மன் மேல போட மாட்டேன், துரோணனா அந்த பக்கத்துல நின்னா யாரா இருந்தாலும் ஒரு ஆப்போசிட் யாரா இருந்தாலும் அம்பு போட வேண்டியது தர்மம். நான் வண்டி ஓடுவேன். ரொம்ப சிம்பிள். பகவானோட வாக்கு ரொம்ப கிளியர். நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், நான் உன் கூட தான் நிற்பேன். இட்ஸ் யுவர் ஃபைட். உன்னோட யுத்தம். உனக்கு பத்திக்கான சமைச்சதான் கொடுப்பேன். இதான் இருந்துச்சா போனா மட்டும் கையில கொடுப்பேன். போனா போது வாயில போடுது. போனா போது நான் முடிய முடியாது, நீ தான் முடியும். யாருக்கு யாரையோ அவாதானே மருந்து சாப்பிடணும், அம்மா சாப்பிட முடியும் கிடையாது. அதே அப்ப நீங்க தான் பேசணும். நீங்க தான் உங்களுக்காக வாய கரெக்ஷன் எஜுகேஷன் விடுதல் முதல்ல பேசிட்டே வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? நீங்க அதுவே ஒருவேளை நான் இப்படி சொல்லி அப்பா அது தப்பா புரிஞ்சுட்டு அவன் கொண்டாடி அம்மா பேசுறது நான் படப்பா பயங்கர காம்ப்ளிகேட்டட், பயங்கர காம்ப்ளிகேட்டட். இல்லப்பா நீ என்கிட்ட 2 நிமிஷம் பேசுறது என்ன கஷ்டம் பேசிட்டு தாங்க. இந்த மாதிரி நான் வெளியூர் போலான்னு இருக்கேன் ஒரு 2-3 நாள். என்ன அங்கெல்லாம் வந்து எனக்கு என்னமோ வீட்டை மனசு தெரியல, 2-3 நாள் வெளில போயிட்டு முன்னாலா பொய்யெல்லாம் சொல்லாது. பொய் சொல்லணும். பொய்கள் எத்தனை நாள் மனசுக்குள்ளேயே இருக்கு. 3 நாள் கழிச்சு அதே வீடு, அதே மனுஷன், அதே சிச்சுவேஷன், அதே சூழ்நிலை தான். என்ன மாற போகுது? நீங்க ஹேண்டில் பண்ற விதம் ஒன்றுதான் மாறணும். நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துலதான் இது மாறும். இதுதான் அறிவாளிக்கான லட்சணம் சொல்லப்படும். இதுதான் அறிவாளிக்கான லட்சணம். இது இப்படிதான் இருக்கும். இதுலதான் நீங்க வாழணும். அதனால ரொம்ப அழகா சொல்றவர் क्रोधो हर्षश्च दर्पश्च स्तंभो मान्या माणिकाः. அப்ப கோபமோ இல்லாட்டி ஒரு சந்தோஷமோ அகம்பாவமோ ஹெசிடேஷன் திரும்ப திரும்ப அதுதான் தயக்கத்தை விட்டு வெளியில வாங்கோ. நம்ம மேல மொபைல் பார்த்து பார்க்கோங்க, மொபைல வச்சு என்ன பார்த்து பேசு. டிவி பார்க்கறத பார்த்து விட்டு பேசு. இல்லைன்னா 2 நிமிஷம் தான் சரி பார்த்தா 2 நிமிஷம் வந்து எனக்கு அடுத்த வேலை இருக்கு. 2 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வரவே இல்லை. 2 நிமிஷம் சொன்னா வரவே இல்லை. அதெல்லாம் 2 நிமிஷம் சொன்னா 20 நிமிஷம் ஆயாச்சு. நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். என் டைம் ஒரு மதிப்பு. உங்க டைம் நீங்க மதிக்கணும் இல்லையா? உங்க டைம் மதிப்பு இல்லைன்னா நீங்க தான் சொல்ல முடியும். இல்ல நீங்க வீட்டை சும்மா நம்ம சும்மாவே இருக்கணும், அதை பத்தி யாருக்குமே வராது. நாம வெட்டியாவே இருப்போம். 2 நிமிஷம் தான் வரணும், வர வேண்டியதானே? அதே 20 செகண்ட் ஃபார் கிராண்டட் யாரும் அவசியம் இல்லை. அந்த 15 நிமிஷம் இவாளுக்கா யோசிச்சுக்க முடியுமா? அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் சொன்னேன் ஏதெல்லாம் மனசுல இருக்கு. 20 நிமிஷம் எல்லாம் மனசுல இருக்கு. ஒரு கரெக்டா ஒரு பொசிஷன்ல இருப்போம். அது ஒரு 15 நிமிஷம் போச்சுன்னா பொசிஷன் மாறி போயிடும். நமக்கு அப்பதான் பட்டு வருது, நமக்கு அப்பதான் தூக்கி வருது, கூடு மாறி போயிடுறது. அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் வேணும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், அந்த டைம் உங்க டைமுக்கு அவ மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க தான் கொண்டு வரணும். ஒண்ணுமில்லாத குழந்தை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா எவ்வளவு அழகா அவ ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைகளை எல்லாம் பழக்கப்படுத்த. நம்ம சொன்னா கேட்காத குழந்தைகளை ஒரு 15 குழந்தைகளை ஒரு டீச்சர் எவ்வளவு அழகா ஹேண்ட் பண்றா. எல்லாம் புதுசு. அந்த குழந்தையோட பேரே அன்னைக்குதான் அவளுக்கு தெரியும். ஆனா ஒரு 5-6 நாள்ல அந்த 15 குழந்தைகளை இவ்வளவு அழகா அவளுக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னா அதே குழந்தைகள் தான் உங்க வீட்டில் எப்பெல்லாம் எல்லாம் முடிக்கிறதோ முன்னுன்றதோ இப்ப ஈவெல்லாம் குழந்தை இப்படிதான் பண்ணும். இந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் வருஷமா ஹேண்டில் தான் பண்ண முடியும். வேற எதுவும் மாற போது இல்லைங்க. ஹேண்டில் பண்றது மாறினாதான். அப்ப ரொம்ப அழகா லட்சியம் லட்சியம் இல்லாம இருக்கணும். குரோதோ ஹர்ஷஸ்த தர்பஸ்த ஸ்ரீ ஸ்தம்போ மான்யமானிகா. அழகா அந்த அழகன் என்னோட அனுபவத்தை நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை நான் ஃபீல் பண்ற தப்பா இருந்தா நீ சொல்லு, அது நம்ம வளர்த்த மங்கையாவே இருக்கு. நம்ம கூடவே ஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அப்பா அம்மாவா நம்ம அண்ணா தம்பியா இருக்கும். அப்பா அம்மா எப்படி சொல்லு தயக்கமே வேண்டாம். அம்மா அப்பா குழந்தைகிட்டையும் தயங்க வேண்டாம், குழந்தைகள் அப்பா அம்மா கிட்டையும் தயங்க வேண்டாம், கணவன் மனைவி கிட்டையும் தயங்க வேண்டிய
அவசியம் இல்லை. மனைவி கணவனையும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்கெல்லாம் தயங்குறீங்களோ அங்கெல்லாம் தான் விஷயங்கள் மாறி போயிடும். அங்கெல்லாம் தான் என்ன நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு மாறி. தயக்கம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு வேண்டிய மாதிரி நம்மளால வாங்கி கொள்ள முடியாது. அதனால அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் எனக்கு சௌகரியம் ஹேண்டில் பண்ற மெத்தட் தான் இதே 5-6 பேர் தான். இவ்வளவு வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்க. நான் ஒரு 10 சாமான் சொன்னா நீங்க 8 சாமான் 2 சாமான் 7 பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுருவோம். பேப்பர்ல எழுதி கொடுத்துருவோம். ஆனா ஒரு 1/2 hour கழிச்சு போன் பண்ணி எல்லா சாமான் வாங்கி ஒரு செக் பண்ணிக்கோங்க. 2 சாமான் மறந்துடலாம், பரவாயில்ல 8 சாமான் வாங்கிட்டு சொல்லிருக்கோம். அடுத்த வாரம் ஒழுங்கா வாங்கிக்கோங்க. இப்போ 8 சாமான் வாங்கிட்டு 2 சாமான் முக்கியமா சார் அதோட உங்களுக்கு அடியே கிடையாது. எப்ப போனாலும் 2 சாமான் விட்டு தெரியாது. நான் பிஏவர் வாங்கிப்போம் பிஏவர் வாங்கிப்போம். இந்த பிரஜை வேலைக்கான வரலாம் வேலை பண்ணணும். அது வேலை பண்ணி இப்படிதான் பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். நீ ஏன் கொண்டு போயிடும் அது போர்ல பண்ணணும். அப்படி இப்படிலாம் பண்ணா அவங்க ஈஸியா இருக்கும், கிளீனா இருக்கும்னா அடுத்த வாட்டி பார்க்கலாம். திரும்ப திரும்ப ஹேண்ட்லிங் தான். உங்களை பாதிக்காம, உங்க குடும்பத்தை பாதிக்காம, உங்க விஷயங்களை பாதிக்காம, உங்க ஹாப்பினஸ் பாதிக்காம, உங்க மனசினுடைய நிம்மதியை பாதிக்காம அறிவதுக்குன்னா உங்களோட நிம்மதியை நீங்க பாதிச்சுக்கூடாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன வேணா வெள்ள 55 டிகிரி வெயில் ஆனாலும் நம்ம ஏன் வெள்ள மழை அடிக்கிறதா இருக்கும். நல்ல மழை பெய்யறது ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் சாப்பிட்டு ஜாலியா வேடிக்கை மழை அப்படி அவ்வளவு. இதுதான் திரும்ப திரும்ப. அப்ப கோபம், சந்தோஷம், அகம்பாவம், லஜ்ஜ, திமிரு, நான்முகம் இது எதுவுமே உங்களுடைய நிம்மதியை டிஸ்டர்ப் பண்ணல, உங்களுடைய லட்சியத்தை டிஸ்டர்ப் பண்ணல, உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணலாம். உங்களுக்கு அறிவு இருக்கு. எது டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆமா இது ஓடே போச்சு ஒரே டென்ஷன். இந்த டே நான் நன்றாக வாழ்ந்தேன். 10 நாள் கழிச்சப்பா போன சண்டே சாரியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, போன சண்டே அப்படி ஆடக்கூடாது. திரும்ப திரும்ப போக்கஸ் உங்க விஷயங்கள். சரி, உடம்புக்கு வந்தாச்சு, வந்திருக்க வேண்டாம், வந்தாச்சு, டாக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணா நான் தொந்தரவு இல்லாம இருக்கலாம். அப்பப்போ போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், மருந்துகள் மாற்ற வேண்டாம், இந்த மருந்துகளை ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இவ்வளவு என்ன பாவம் யார் அவன் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு அவன்லாம் நான் ஒண்ணுமே சாப்பிடறது இல்லை, ஏதோ 4 நாள் சாப்பிடணும், அது கூட இந்த டாக்டருக்கு பொறுக்கல. இது சொல்லிட்டு இருந்தோம்னா வியாதி இன்னும் அதிகமாகும், மனசு இன்னும் பலகீனமாகும். மனசு பலமா இருந்தா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஓவர் பண்ணி வந்து மனசு பலமாகணும், மனதின் உறுதி வேண்டும். நம்மாழ்வாரோட அம்மா ஒரு இடத்த பார்த்தா நம்மாழ்வார் இந்த காலத்துல ஆட்டிசம் பண்ண மாதிரி வச்சோம்ல, சாதாரணமா சொல்றேன். அம்மா அப்புறமா தான் அவர் ஞானி எல்லாம் தெரியும். பிறந்தவன அழல, சிரிக்கல, பேசல, கொண்டு போய் விட்டாரு, புளிமர பந்திரவே உட்கார்ந்து யாரோ தெரியும். அம்மாவுக்கு சாதாரண ஆட்டம் இல்லை. நான் குழந்தை பேசணும், தீக்கணும், பசிக்கிறது எல்லாம் சொல்லணும். உட்காந்துட்டே இருக்கு. அம்மா பார்த்தா தெரியும் ஞானி இருந்தாலும் என் பிள்ளை தானே மகிழம்பூ எடுத்து மாலை போது குழந்தை எடுத்து போட்டுட்டே இருந்தா. அப்புறம் மதுரகவி யாரோ வந்துட்டா, சரி இவன் என் குழந்தை அழகா இவர் பார்த்து பார்த்து தைரியமா விட்டு விட்டு ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு போனோம். இவ்வளவுதானே. இப்ப சங்கரர் பிறந்தோம்னா அவன் அப்பா போய கொஞ்ச நாள் தான் இருக்கு, அம்மா தான் வருது. அவருக்கு பேர் அம்மா விட்டு அதை பாட்டு கிளம்புறது. அம்மா திருக்கிறது ஒரு பிள்ளை விட்டு போயிட்டான். சரியா, அவன் ஒரு முடிவு பண்ணிருக்கான், அவன் லைஃப் அவன் பார்த்துட்டு போறான். ஆனா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், அந்திம காலத்துல வரே இவ்வளவு இருக்கணும். அம்மா காரியம் பாட்டு என்ன ஒரு மனோதிடம் ஜாலியா இருக்கிறான். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ராமானுஜர் மேல்படி காஞ்சிபுரம் போயிட்டா தேவையான திருடா கொஞ்சம் சௌகரியமா வாப்போம். அம்மா தைரியமா ஆயிடுச்சு. ரொம்ப அழகா ராமானுஜர் அம்மா பேர் தெரியுமா? காந்தி. ரொம்ப அழகா சொல்ற திருடா கொஞ்சம் ஸ்ரீபெரும்புதூர் அவன் வாழ்ந்த ஊர். அதை விட்டுட்டு ஆதரே காஞ்சிபுரம் நைஜர் எழுதணும், கீழே படிக்கணும். என்ன விஷயம் வந்தாலும் ஏற்றுக்கும். அந்தந்த வயசுக்கான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அந்தந்த வயசுக்கு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்தந்த வயசுடைய விஷயங்கள் அதான் அந்தந்த காலத்தை அனுபவிச்சுருந்தோம்.
வீட்டுல குழந்தை குட்டி குழந்தை நல்லா கத்தி விளையாடணும் கத்தாதே பயமுடி சொல்லாதீங்க ஒரு செய்தி கூட கேட்டாரு அதுக்கப்புறம் அந்த சத்தமே கிடையாது காமா இருக்கு அப்ப அது ஏன்னா பேசவே மாட்டேங்குது அது பேசும்போது பேசாதீங்க இவ பேசாம பேசு 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 அது வரும் அந்த பேசுறதால பேசு அப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போடாலும் அது போட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலர் அதுக்கு ஒரு வந்து அதுக்கப்புறம் தெரியும் நல்லா இருக்கு பரவாயில்ல இது அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஓவரா போயிட்டு கல்யாணம் பேசுறது உடனே யாரோ வந்தாடா மாறிட்டாடா மாறி போயிட்டா போயிட்டா உடனே அதை பார்த்தா சொர்க்கத்தை தரைய சொல்லிருந்தான் அதாவது பிரகலாதனை எழுதி நிச்சயமா மாறிட்டான் பிரகலாதன் இந்த விடனால எப்படி பிரகலாதன் அப்படியே கட்டி அவ்வளவுதான் அதனால அவன் தேவன் வசுதேவரா ஒண்ணு தேவத்தையா இருந்தா இப்ப சூதராவா மாறிட்டான் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது எல்லாம் அப்படிதான் இருக்கு கோபமோ சந்தோஷமோ அகம்பாவமோ தயக்கமோ நான் பெரியவன் மமகாரமோ உங்களுடைய நிம்மதிய லட்சியத்தை வாழ்க்கைய பகவத் அனுபவத்தை கெடுக்காம இருக்குன்னா உங்களுக்கு அறிவு